ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜி கிரியேஷன். நம்ம கேஜுவல் வீடியோ இதுதான். இது வந்து செகண்ட் நம்ம கேஜுவல் வீடியோ. ஆல்ரெடி நம்ம வாட்டர் டேங்க் ரெடி பண்ணி ஃபீல்டு ரெடி பண்ணி ஓட்டிருந்தோம். அதை வந்து நம்ம வந்து நாமளும் ஒரு இடத்த ரெடி பண்ணி ஓட்டிருந்ததுனால அது வந்து கொஞ்சம் உழவு அதிகமாக போச்சு. இது வந்து ஸ்டார்டிங் லெவல்லேருந்து ரெண்டு சைடு போல்டையும் பார்த்தீங்கன்னா 15-14 ஸ்பேனரை போட்டு ஃபுல்லாக கழட்டி எடுத்தாச்சு. அடுத்து கேஜில் போட வேண்டியதான். நம்ம கேஜிவிலுக்கு இன்னும் கலரை வந்து கொடுக்கவே இல்லை. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லாம் பிளாக்கு, ப்ரௌனு, ரெட்டு இந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தீங்க. அது வந்து நான் இன்னும் கலர் இன்னும் எதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடிக்காமே வச்சுட்ருக்கோம். அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து அடிச்சிடுவோம். நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து இந்த கேஜுவல் போட்டு ஓட்டுற வேலை வரல. கேஜுவலை ஓட்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று வந்து நெல் நடுவோம். நம்ம நெல்லெல்லாம் நட போகிறதில்ல, அந்த லேண்டை சமமாக பண்ண போகிறோம். ஒரு வழியாக ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கோசரம் நம்ம வந்து 12 வோல்ட்டு தான் வந்து பேட்டரி வந்து பவர் சப்ளை எடுக்கிறோம். நம்ம பேக்கப் ரொம்ப நாள் ஒன்றுக்கோசரம் 2 12 வோல்ட் எடுத்துருக்கோம். ஒன்று சார்ஜ் எடுத்திருந்தாலும் இன்னொரு டைம் சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம்னு. ஒன்று வந்து பிஎம்எஸோட கனெக்ட் பண்ணிக்கிறது, இன்னும் பிஎம்எஸ் இல்லாமல். இது வந்து ரிமோட்டுக்கு 12 வோல்ட் கொடுக்க வேண்டியது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண பேர் சிடி அப்படிங்கிற ரிமோட் வந்து 6 சேனல் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கனெக்டிங் அடாப்டரு. இதை கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 12 வோல்ட் சார்ஜரும் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3-in-1. இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி இதுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமோட்டுக்கு பவர் சப்ளை எடுத்துக்கலாம். இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி இதில் இன்புட் கொடுத்து நம்ம ரிமோட்டுக்கு சார்ஜர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து 3 இன்புட் ஒரு அவுட்புட்டுங்கிற கணக்கில் தான் இதை நம்ம எடுத்திருக்கோம். ஒரு வழியாக ஃபீல்டுக்கு ஃபுல்லாக வந்து தண்ணி விட்டு முடிச்சிட்டோம். அந்த சைடில் பார்த்திங்கன்னா பின்னாடி நம்ம சின்ன குட்டையிலேருந்து தண்ணி பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. தண்ணி ஃப்ளோ ஆனால் தான் எல்லா இடத்துக்கும் குளிமேட்டுலாம் தண்ணி போகணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 12 வோல்ட் வந்து போட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம வந்து 12 வோல்ட் வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வந்து ஷார்ட்ஸ் எடுத்ததுனால பார்த்திங்கன்னா வந்து பவர் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பேட்ரி, 12 வோல்ட் ட்ரில் மிஷினோட பேட்டரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வோல்ட்டு கம்மியாக போச்சு அப்படின்னா மோட்டர் வந்து ரன் ஆகுறது வந்து அப்படியே ஸ்லோவாகிட்டே வந்துடும். அதே வந்து பிஎம்எஸ் கனெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 6 வோல்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பவர் சப்ளை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும். இது வந்து கொஞ்ச நாள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்கோசரம் டேக் பண்ணதுனால, ஷூட் எடுத்ததுனால பார்த்திங்கன்னா சார்ஜ் அப்படியே பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டு வந்துடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகி கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 12 வோல்ட்டு பிஎம்எஸ் கனெக்ட் பண்ண பேட்டரி போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து பக்காவாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து மேலே வந்து வச்சு நம்ம வந்து ஓட்டி பார்த்தோம். அது என்னாச்சு அப்படின்னா நம்ம ஃபுல் த்ராட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் மூவ் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து கேஜிலோட வீல் கிட்ட வந்து ஓத ஆரம்பிச்சிச்சு. அப்படியே மோதிடுச்சுன்னா கீழே விழுந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா 12 வோல்ட்டுங்கிறது கம்மின்னு நினச்சிருக்கேன். அந்த 12 வோல்ட் பவர் சப்ளை வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். 2 ஒயர் போச்சு அப்படின்னா ஸ்பார்க் ஹெவியாக வரும். நம்ம இந்த ரீல்ஸ் எல்லாம் ஏதாவது இந்த 12 வோல்ட் பவர் சப்ளை வந்து இந்த பாடியில் ஏதோ ஒருத்தர் மிக்ஸ் பண்ணிட்டு மெட்டல் தொட்டை தூக்கி அடிக்கணும். அந்த பவருக்கு இந்த பவர் வந்து ஈக்குவல். அப்புறம் கிடச்சி என்ன பண்ணிட்டேன்னா முன்னாடி இருக்கிற டூமில் வந்து இந்த பேலட் ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த பேலட்டுக்குள்ளே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பேலட்டுக்குள்ளே வச்சு ஓட்டி பார்க்கணும். எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓட்டி பார்த்தோம். பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஹெவியாகவே போட தள்ள ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுருந்தோம். ஓரளவுக்கு பாருங்கள் ஃபீல்டெலாம் எப்படி இருக்குன்னு. ஓரளவுக்கு தான் மண் வெட்டுது. கேஜில் ஓடுறதுக்கு முக்கியமான தேவை தண்ணி இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லாவே வந்து மண் வெட்டும். நாம் ஓரளவுக்கு ஓட்டி பார்த்தோம். ஒரு இடத்துல மட்டும் தண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல மட்டும் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் நின்று சுற்றிச்சு. நின்று சுற்றுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழியாகிற இடத்த கூட அந்த சேர் வந்து போய் ஃப்ளோ கரெக்டாக வந்து கொண்டு வரும். நாமளும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரவுண்டு ஓட்டி பார்த்தோம். ஆனால் வந்து கரெக்டாக வந்து தண்ணி வந்து பத்தலை. ஒரு வழியாக நம்ம ஒரு 20Kக்கு மேலே சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்கோம். அதுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணது நீங்கள் மட்டும்தான். இதேமாரி சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ எடுக்க மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா வந்து கேஜுவல் போட்டு ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்கோம். ஆல்ரெடி போன வீடியோ சொல்லணும்ல, நம்ம இன்னொரு கேஜுவல் வந்து வாட்டர் டேங்கை வச்சு ஓட்டிகிட்டு போய் டெம்பரரியாக ஒரு ஃபீல்டை ரெடி பண்ணி அதில் ஓட்டி காமிச்சிடணும். அது வந்து ஆல்ரெடி ஃபீல்டு ஓட்டி போட்ட காடுனால 2 சுற்றுனாவே ரொம்ப வந்து ஆழமாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்படி இருக்க ஃபீல்டோ அப்படியே ஓட்ட போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்த எப்படி ரெடி பண்ணோம், எப்படி மண் ஓட்டாங்கிறத ஆல்ரெடி லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். அது பார்க்காம இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலேயே கேஜ்வில் இந்த வண்டிக்கு செஞ்சது நாம தான். இந்த மாதிரி வண்டியும் தமிழ்நாட்டில் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க நீங்கள் ஏதாவது செஞ்சு வச்சுருந்தாலும் மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா GJ
_farming23 அப்படிங்கிற ஐடியிலையும் உங்களுக்கு அந்த இதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்க்குறேன். பார்த்துருந்து ஏதோ சப்போர்ட் வேணுனாலும் சொல்லுங்கள், வீடியோ போஸ்ட் பண்ணலாம். இப்போது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஓட்டி பார்க்குறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சேர் எடுக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கொஞ்சம் குட்டியான இடம். வண்டி வந்து 3 ரவுண்டு போயிட்டு வந்தாவே இந்த இடம் ஃபில் ஆயிரும். அப்படிங்குள்ள நம்ம வளைஞ்சு ஓட்டுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. கொஞ்சம் பெரிய இடமா இருந்தால் தாராளமாக வளைஞ்சு ஓட்டலாம். ஆனால் இது கொஞ்சம் குட்டி இடமா இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சு ஓட்டுறப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸோட அப்டேட் எதுக்கோசரம் வெயிட்டிங்கில் இருக்க அப்படின்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு 4 சேனல், ரிமோட் கண்ட்ரோல், அப்புறம் பேட்ரிஸ், அதெல்லாம் கொஞ்சம் சம்திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கு. அப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கோசரம் அது வரத்துக்கோசரம் வெயிட்டிங். அது வந்தால் தான் வந்து அடுத்து கொஞ்சம் நம்ம கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு என்னங்கிறது கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண முடியறதுனால அதை கொஞ்சம் இன்னும் எதுவுமே பண்ணாமல் வச்சுட்ருக்கோம். அதுக்கு ஒரு சீக்கிரத்தில் அதுக்கான அப்டேட் வந்துடும், கவலைப்படாதீங்க. அது ஷார்ட்ஸ் ஹவரில் ஃபுல் வீடியோ போட்டுருவோம். அதை நம்ம பஸ்ஸோட ஃப்ரேமில் எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் வீடியோ போட்டோம். அதுவும் பார்க்காம இருந்தாலும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. சரி, கொஞ்சம் நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம பாருங்கள் வீடியோ வந்து எப்படி போகுதுன்னு.